ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த 2 நாள் ஷோவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தி பெஸ்ட் ஷோ ஆஃப் திஸ் 9 வீக்ஸ்ன்றது கூட நான் சொல்லுவேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. இன்னைக்கு ஜெஃப்ரியோடைய இந்த கேப்டன்சியை ஒரு கேவலமா ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றது தெரிய வரும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மக்களுக்கு அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எபிசோட் வீக் நடக்கும் போதே ஜெஃப்ரி கேவலமா ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். பவித்ரா தரணி அவர்களுக்கு முதல் முறையா நேத்து ஹெவியா கரதோஷம் கிடைச்சிச்சு. அந்த கரதோஷம் எல்லா வியூவருக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுத்திருக்கும். அதே போல இன்னைக்கு மஞ்சரியுடைய அந்த ஜஸ்டிஸ் இஸ் பீன் சர்வ். இதே மஞ்சரிக்கு இதே விஜய் சேதுபதி சார் இத மார்க்கிங் இல்லன்னு சொன்னாரு. இதே மஞ்சரியை என்ன பேசினாலும் தவறுன்னு சொல்ற அதே விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு இல்ல மஞ்சரியினாலதான் இப்படி பண்றீங்கன்னு புரிதல் ஏற்பட்டிருக்குன்ற போது 64 கேமராவில் இத பண்றாங்க, இது இத்தனை பேர் பாக்குறாங்கன்ற பயம் இல்லாம பண்ணாங்கல்ல. 6 அடியில இருக்கிற விஜய் சேதுபதி சார் பாக்குறாருன்ற பயம் வருது இல்ல. அந்த பயம் எப்படி சௌந்தர்யா முகத்துல இருக்கும்னு நான் பாக்கணும்னு ஆசை. தர்ஷிகா வேலைக்காரங்களாவும் முத்து முதலாளியமா இருக்காருன்னு வச்சுங்க. அதே இடத்துல விஜய் விஷாலும் வேலைக்காரங்களா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. முத்துக்கு தர்ஷிகா ஊட்டி விடும் போது விஜய் விஷாவோட நிலைமையை வச்சு பாத்தீங்களா? Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. ஜெஃப்ரியோட கேப்டன்சி ஜெஃப்ரி இப்படிதான் ஹேண்டில் பண்றாரு. அதாவது தப்பு செஞ்சுட்டாருன்னா அந்த தப்பு வெளியே வர போற தருணத்துல இவரே கட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஒப்பேத்தி ஒரு டிராமா ஆடி அதை கட் பண்ண விடாம கெஞ்சி கூத்தாடி அவங்களே கெஞ்ச விட்டு எஸ்கேப் ஆறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சார். ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த 2 நாள் ஷோவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தி பெஸ்ட் ஷோ ஆஃப் திஸ் 9 வீக்ஸ்ன்றது கூட நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். அதுக்கான காரணம் நேத்திக்கே சொன்னீங்க. அதுக்கான காரணம் ஆன் டு த பாயிண்ட் அவர் பேசியிருக்காரு. கண்டஸ்டன்ட் சுத்த விடுவாங்கன்றது ஒரு பக்கம், பட் இவரும் நம்ம நிறைய வாட்டி சுத்த விட்டுருக்காரு. பட் இன்னைக்கு ஆன் டு த பாயிண்ட் பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதுக்கான சொல்யூஷனையும் இல்ல அத சொல்யூஷன் கொடுத்தாரு போயிடுவாரு. ஆனா இப்போ சொல்யூஷன் கொடுக்கறாரு, நீங்க ஃபீல் பண்றீங்க. சொல்யூஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி இது தப்பு, இதை செய்யாதீங்கன்னு சொன்னார். இதை செய்யாதீங்கன்னு அவர் முன்னாடி சொல்லல, ஆனா இதை செய்யாதீங்கன்றத ஸ்ட்ராங்கா சொன்னார் இந்த வாட்டி. அதனால அந்த விஷயத்துல எனக்கு ஐ லைக் தி எபிசோட். தர்ஷிகா அவர்கள் என்ன செஞ்சாலும் 200% தான் செய்வாங்க. அவங்களால 100% பண்ணவே முடியாது. ஏன்னா பேசிக்கலா அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸே அந்த மாதிரி. மத்தவெல்லாம் முட்டாளு, தான் தான் அறிவாளின்னு நினைக்கிற ஒரு துமுறு. அதாவது கரெக்டா அவர் அந்த பாயிண்ட பிடிச்சாரு இன்னைக்கு. ஆக்சுவலா அதாவது நாமளே நம்ம ரிவ்யூல சொல்லியிருப்போம், இவங்களுக்கு மஞ்சரி கேட்கறது பிரச்சனையா இல்ல மஞ்சரி கேட்கறது பிரச்சனையா நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம அப்படிதான் கேட்டிருந்தோம். அதை இன்னைக்கு அவர் கேட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, கேட்கறதுனாலதான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். மஞ்சரி கேட்கறதுனாலதான் பிரச்சனை அப்படின்றத இன்னைக்கு அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அப்புறம் அப்பப்போ பேச வச்சுட்டு டயர்ட் ஆயிட போறீங்க, உட்காந்துருங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது அவர் எது சாடி சொல்றாரு? லைக் ஏதோ மனசுல வச்சு இல்ல, விஷாலுடைய முகம் வாடி போச்சுல, அதனால சாடி சொன்னாரு, வேற ஒண்ணும். அப்படி இன்னைக்கு 2 பேரும் பாத்தீங்களா? ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர் வேற போட்டிருந்தாங்க, ட்வின்னிங் போல. ஆமா, பாத்தீங்களா? ஓகே, சைனாக்கார ஜப்பான்கார என்னமோ கண்டுபிடிக்கிறான். எங்க பிக் பாஸ் நயன்தாரா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்களா மக்களே? சார் ஒவ்வொன்னையும் உன்னிப்பாக கவனிக்கணும் சார், உன்னிப்பாக கவனிக்கணும். பாருங்க, பேப்பரை பாருங்க. நான் அந்த பேப்பர்லாம் எழுதுறது இல்லம்மா இனிமே. ஏன்னா நீங்க அட்வான்ஸ்ட் ஆயிட்டீங்க, நீங்க வேற லெவல் மைண்ட்லயே எல்லாத்தையும் பதிய வச்சுக்கிறீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நீங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே பிளேட்டை மாத்துறீங்களா? அப்படிலாம் கிடையாது மாத்தங்க. பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ரிவ்யூவரா ஒரு விஷயம் தவறு நடக்கும் போது இவங்க செய்யறது தவறு, இவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்றத நம்மளால தோணும். நம்ம நார்மல் மக்களோட கனெக்ட் ஆகி இவங்க ஏன் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தோணும். ஆனா அஸ் பர் ஓட்ஸாவும் ஆனந்திக்கும் சாச்சனாவுக்கும் ஓட்ஸ் வரல. பேசிக்கலா இந்த 2 பேருமே போன வாரம் எவிக்ட் ஆக வேண்டிய ஆட்கள்.
ஆனா போன வாரம் ஆண்கள் டீமை சரிசமமா படுத்திட்டு இந்த வாரம் அதுக்கு சிவகுமார பலியாட ஆக்கிட்டு இந்த வாரம் இவங்க 2 பேரையும் அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த ஒரு வாரம் இடைவேளை மாற்றம் அப்படின்றத நம்ம போன வாரம் கேட்டோம். அத இந்த வாரம் பண்ணிருக்காங்க. அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும், ஒரு வாரம் கழிச்சு செய்யப்படும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அத செஞ்ச மாதிரிதான் நம்மளுக்கு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஜெஃப்ரியோடைய இந்த கேப்டன்சிய ஒரு கேவலமா ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றது தெரிய வரும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மக்களுக்கு அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எபிசோட் இந்த வீக் நடக்கும் போதே ஜெஃப்ரி கேவலமா ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். ஒன் சைடா சொம்பு அடிச்சுக்கிட்டு கோவா கேங்க்கு ஃபேவர் பண்ணிட்டு ஆடின டாஸ்கா இருக்கட்டும், அதெல்லாம் ஏஞ்சல் டாஸ்கா சட்டையை கட்டிட்டு போட்டு ஏன் சட்டையை போட்டு வந்தீங்க அப்படி கேட்பாருன்னு எதிர்பார்த்தா அந்த ஒரு பாயிண்ட் அவர் விட்டுட்டாரு. ஜெஃப்ரி கிட்ட போய் என்னத்த கேட்கறது அப்படின்னு தோணுச்சோ என்னவோ ஏதோ. ஆனா நாம கேட்போம், இன்டர்வியூல கண்டிப்பா கேட்போம். ஒருவேளை ஜெஃப்ரி விட்டு கொடுத்து சாச்சனாவே கேப்டன் ஆயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாவது தோணுச்சா? இல்ல, எனக்கு தோணல. பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு கொடுக்கறது, இந்த ஓட்டு கம்மியா இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கிறது, இந்த விஷயத்துல எனக்கு பெரிய உடன்படிக்கை இல்ல. நியாயமா இருக்கணும் இல்ல. சாச்சனா இதை விட மோசமா பண்ணிருப்பாங்கன்றத நான் தார்மீகமாக இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு என்னுடைய இன்ட்யூஷன். ஆனா இது என்னுடைய அசம்ஷன் மட்டும்தான். புரிந்தது. அவங்க இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் ஒரு சேர்த்து வச்சு பார்க்கும்போது. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, இவங்க எல்லாம் உருப்படியா கேம் ஆடாதப்பெல்லாம் தூக்க மாட்டாங்க, இப்பதான் உருப்படியா கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க, தூக்கிட்டாங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுதான் லைவ் ரிவ்யூக்கு வந்தேன். ஓகே சார், என்ன போட்டீங்க? நான் கிட்டத்தட்ட 4 சீசனா நான் ரிவ்யூ பண்றேன். ஓகே சார். சீசன் 3ல பார்ட் டைமா பண்ணாலும் சீசன் 4ல இருந்து கொஞ்சம் 4 சீசனா பண்ணிருக்கான். அந்த அடிப்படையில இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ட் எக்ஸிட் ஆகும் போதும் என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தது இல்ல. அப்படியா? எமோஷனே ஆனதுல நீங்க? எமோஷனே ஆனதுல இது நான் சீசன் 1ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு என்னையும் அறியாம எனக்கு சாச்சனாவோட எவிக்ஷன்ல கண்ணுல தண்ணி நீர் வழிஞ்சிருச்சு. ஆனந்த கண்ணீரா இல்ல எப்படின்னு கேட்க வர நானு. அது ஆனந்த கண்ணீர் மாதிரி எனக்கு தோணல, அது என்ன சிரிப்பு வரல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஆனா எனக்கு 2 வகையான தாட் சாச்சனா வீட்டை விட்டு வெளியில வரும். ஒண்ணு, அந்த பொண்ணு தப்பு பண்ணுது, அதனால அந்த வீட்டுக்குள்ள ஓட்டு வரல, அதனால அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இது என்னோட தாட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பாயிண்ட். இன்னொன்னு, அந்த பொண்ணு ரொம்ப தப்பு பண்ணுது, ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு இன்னொரு 5-6 வருஷம் நெகட்டிவிட்டிய ஓவர்லோடு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் அதிகம். அதையும் நான் ட்வீட்ல 2-3 வாட்டி முன்னாடியே போட்டிருக்கேன். அவங்களை நீங்க உள்ள வைக்கும் போது இன்னும் அதிகமா அவங்களுக்கு நெகட்டிவ் தான் சேரும். தயவு செய்து அவங்களை வெளில எடுத்துருங்க விஜய் சேதுபதி சார் அப்படின்றதே என் ட்வீட்ல நான் போட்டிருக்கேன். இது 2த்தையுமே நான் செஞ்சிருக்கேன். ஓகேவா? அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு என்ன அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. அதுதான் அதையும் நான் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன். எதுக்கு நான் என் கண்ணு கலங்கி கண்ணுல கணித வச்சு அதுக்கு என்னுடைய இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன், அதுல உடம்பு சோகமா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது முத்துக்குமரன் அந்த அண்ணன் தங்கச்சி பாசமோ அப்படி மேபி எனக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க டு பி ஃபிராங்க். அதாவது கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு இல்லைன்னு ஒரு சோகத்தை மறைக்கிறதுக்காக எனக்கு நிறைய மறைக்கிறதுன்றதை விட மறக்கிறதுக்காக எனக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணான்னு உரிமையா கூப்பிடுறவங்க. சோ அந்த வகையில சாச்சனா அவர்கள் உரிமையா இல்லாத அண்ணா அண்ணான்னு கூப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் கியூட். அது அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க 21 வயசு தான். ஜோவிகா மத்தவங்க எல்லாரை விட அவங்க வயசு அதிகம் தான். மெச்சூரிட்டி வைஸ் அவங்க கொஞ்சம் லைட்டா கம்மின்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களா என்ன, இது எல்லா விமர்சனங்களையும் தூக்கி தூரப்படும். ஆனா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ அந்த ஒரு நாள்ல செய்யணும்னு நினைச்சிச்சு.
அந்த வீட்டுக்குள்ள முழுசா அந்த பொண்ணு வாழ்ந்துச்சு. வாங்கின காசுக்கு நல்ல கண்டென்ட்டோ கெட்ட கண்டென்ட்டோ கண்டென்ட்டை பார்சல் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா கண்டென்ட்டே கொடுக்காம எப்ப என்ஜின் நின்னாலும் சார் 1 மினிட் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்றவரா இருக்கட்டும், கைக்கு ஆயில்மெண்ட் போடுறவரா இருக்கட்டும், இல்ல சமைச்சு ஊட்டி விடுறவங்களா இருக்கட்டும், இல்லன்னா அடிமை வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும், நான் கேங்ல இருக்கேன், நான் பப்பட்டா இருக்கேன், நான் உங்களுக்கு வந்து உங்க பக்கத்திலே உட்கார்ந்துக்கிறேன், கேட்டா சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்றத இல்லையா, எல்லாரையும் வந்து நலம் விசாரிக்கிற, தங்கம் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிற ஒரு பெரிய மனசா கூட இருக்கு. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த புள்ள போயிடுச்சே அப்படின்னு நம்மளுடைய இன்னொரு மனசு இருக்குல்ல, நார்மல் மனசு, இந்த ரிவ்யூவர் அல்லாமல் ஒரு மனசு இருக்கும். அது இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெளில போறோம்னு மாதிரி இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என்னோட இது கொஞ்சம் நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆயிருக்கும்னு தோணுது. அது எந்த மொமெண்ட்ல பேசிக்கலா வந்துச்சு, அந்த கேமராமேன் பண்ண வேலைதான். இந்த எக்ஸிட் டோர் ஓபன் ஆகும் போது கேமராமேன் ஒரு ஃப்ரேம் வச்சாப்ல, அதுல அந்த இவங்க இப்படி நிக்கும் போது அந்த கண்ணாடியில முத்துக்குமரன் தெரியாப்ல. கண்ணாடி பாத்துட்டாரா? கண்ணாடியில முத்துக்குமரன் தெரியாப்ல. சாஸ்திரா வெளில போகும்போது அதுல அவருடைய தனியா நிப்பார். அது முத்துக்குமரன் ரயான்ல முடியும். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி அடி வாங்கிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சோ அது என்னுடைய மனக்குமுறல் மக்களே. இதுல ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணிருந்தா நான் மன்னிச்சிருங்க. சரி, சாஸ்திரா ஆனா அழுது அத்தனை பேரும் சாஸ்திரா பிடிக்காதவன் அழுது இருப்பான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நான் ஒரு நார்மல் மனுஷன் பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு புனிதமான ஆத்மாவை பத்தி நீங்க பேசணும். Anshida, pure soul. Yes, we are all normal souls. Okay. There's a difference. ஏதோ நம்மள soul அவ்வளவுதான். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல இது நடந்துச்சு. அண்ட் ஆனந்தி, அந்த வீட்டுல ஆனந்தி வந்து நிறைய இடத்துல போய் பின்னாடி பேசுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்த அங்க கோத்து விட்டு சின்ன விஷயத்த பெருசாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய பங்கு இந்த வீட்டுல அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த நிறைய கேரக்டர்ஸ் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க, எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம. சவுண்டு மாய் நடிச்ச ரோலா இருக்கட்டும், டெவில் கொடுத்த டெவில் ரோலா இருக்கட்டும், எந்த டாஸ்க் கொடுத்தாலும் 100% கொடுத்திருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயுமே டாஸ்க்ல சண்டை போட்டதே கிடையாது. ஒரே ஒரு இடத்தை தவிர பேசிக்கலி அவங்களுக்கு நிக்க வச்சு ஒரு போஸ்ட் சொல்லி ஒரு டாஸ்க் அந்த கோட்டை தாண்டதுக்கு சொல்லும் போது மட்டும் உடன்படிக்கை இல்லாமல் இருந்து ஆனந்தியை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மத்த எல்லாமே கரெக்டா இல்ல. அது குரூப்பிசம் அப்படின்றத விட ஜாக்லினுடைய ஓவர் ரியாக்ஷன், சவுண்ட், சண்டைக்கு வர்ற பயம், இது வந்து அந்த வீட்டுல கிரியேட் பண்ணிருக்காங்க. நேத்திக்கு பேசின விஷயம் எல்லாருக்குமே அது மைண்ட்ல இருந்திருக்கு. ஆனா எனக்கு நிறைய வருத்தங்கள்ல மேபி அந்த கண்ணீருக்கான காரணம் எங்க சௌந்தர்யா தனியா உட்கார்ந்து வானத்தை பார்த்த அந்த மொமெண்டா கூட இருக்கலாம். எபிசோட் நடக்கும்போது குமுறுன்னு குமுறி வாங்கின அடியை எங்கடா போய் வெளியேறது அப்படின்னு ஃபீல் பண்ற மொமெண்டா வெராண்டால உட்காந்து மெராண்டா ஆடுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்த என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வெராண்டால உட்கார வச்சுட்டீங்களேடா, நான் என்னடா செய்வேன் அப்படின்னு ஃபீல் பண்ண மொமெண்டா என்னால பார்க்க முடியும். அப்படியா? மிராண்டாக்கு அவங்க ஆட் பண்ணிருக்காங்களா? இல்லங்க, பொதுவா சொன்னேங்க. அந்த மாதிரி ஆடுக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள எல்லாத்துக்கும் இப்படி சண்டைக்கு வரக்கூடாது. நான் இந்த ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பவித்ரா தரணி அவர்களுக்கு முதல் முறையா நேத்து ஹெவியா கரதோஷம் கிடைச்சிச்சு. அந்த கரதோஷம் எல்லா வியூவருக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுத்திருக்கும். அதே போல இன்னைக்கு மஞ்சரியுடைய அந்த ஜஸ்டிஸ் இஸ் பீன் சர்வ். இதே மஞ்சரிக்கு இதே விஜய் சேதுபதி சார் இத மார்க்கிங் இல்லைன்னு சொன்னாரு. இதே மஞ்சரிய என்ன பேசினாலும் தவறுன்னு சொல்ற அதே விஜய் சேதுபதி சார்
இன்னைக்கு வந்து இல்ல மஞ்சரினாலதான் இப்படி பண்றீங்கன்னு புரிதல் ஏற்பட்டிருக்குன்ற போது விஜய் சேதுபதி சாருக்கும் இந்த நியூஸ் பில்ட் சார்பாக நன்றியை தெரிவிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது வெல் ஹேண்டில்டு அந்த இடம் அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒரு பர்టిక్యులர். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ சௌந்தர்யாவுடைய அந்த அந்த சீன் வந்து அது அப்படின்றத விடாம அந்த பௌ பண்ணத விஜய் சேதுபதி சார் பண்ண சொல்லி ஒரு முறை கேட்டிருந்தாங்கன்னு வச்சு அவரால் அதை எபிசோட்லயே பார்க்க முடியாமதான் இங்க வந்து அவர் அதை கேட்கணும்னு வந்திருக்காரு. மறுபடியும் நீங்க ஒன்ஸ் மோர் கேக்குறீங்க பாத்தீங்களா? அவ்வளவு இல்ல செஞ்சிருக்கணும். இல்ல அது செஞ்சிருக்கணும். ஏன் செஞ்சிருக்கணும்? அதான் ஏன் அந்த கான்பிடென்ட்டோட அவங்க பண்றாங்கன்னு நான் பாக்கணும். 64 கேமராவில இத பண்றாங்க, இது இத்தனை பேர் பாக்குறாங்கன்ற பயம் இல்லாம பண்ணாங்கல்ல. 6 அடியில இருக்கிற விஜய் சேதுபதி சார் பாக்குறாருன்ற பயம் வருது இல்ல. அந்த பயம் எப்படி சௌந்தர்யா முகத்துல இருக்கும்னு நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே. இது ஒரு ட்ராக் மாதிரி இருந்திருக்கும், பண்ணிருந்தா பெஸ்டா இருந்திருக்கும். ஓகே ஓகே. அண்ட் பிபி ஹோட்டலோட மெனு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு நீங்க ஒரு சஜஷன் சொல்லுங்க, இது மூலமா போய் சென்றடையட்டும். இல்ல அடுத்து ஏதோ இந்த முதலாளி வேலைக்காரங்க டாஸ்க்னு ஒண்ணு பண்ண போறாங்க வர வாரம். ஆமா வர வாரத்துல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பெரிய விஷயமா இருக்காது. தர்ஷிகா வேலைக்காரியும் விஜய் விஷால் முதலாளியுமா இருப்பாங்க. என்ன எல்லாத்தையும் நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா மாதிரியே 3 நாளா பேசிட்டு இருக்கீங்க சார். ஒண்ணு கூட பிசுறு தட்டாம அப்படியே நடக்குது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், தர்ஷிகா வேலைக்காரங்களாவும் முத்து முதலாளியுமா இருக்காருன்னு வச்சுங்க. சரி, அதே இடத்துல விஜய் விஷாலும் வேலைக்காரங்களா இருக்காருன்னு வச்சுக்கோமே. முத்துக்கு தர்ஷிகா ஊட்டி விடும் போது விஜய் விஷாவோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? அவர் அப்படியே இப்படி ஒரு இது ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு தான் எதுவுமே இல்லையே. ஏன்னா அவருக்கு தான் தலைக்கு பின்னாடி சூடாகுதான், அதுதான் அப்படி கை வச்சுக்கிறாராம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.